ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எம்ப்ராய்டரிங் போடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து மார்க் வந்து நிறைய பேத்துக்கு பண்ண தெரியறதில்ல. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம லைனிங்கை கட் பண்ணிவிட்டு மேலே வச்சு மார்க் பண்ணுறது. எல்லா டைமும் நம்மக்கிட்ட அதுக்கு மேட்சாக லைனிங் இருக்காது. ப்ளவுஸை போட்டு அப்படியே பீஸ் மேலே மார்க் பண்ணுறதா, இதுவும் ஈஸி தான். ஆனால் ஒரு சிலர் நெக்கை மட்டும் மார்க் பண்ணி பேக்கு ஃப்ரண்ட்டையும் மார்க் பண்ணிடுவாங்க. லைனிங் வச்சு கட் பண்ணும்போது அங்கங்கே ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே ப்ளவுஸ் லைனிங் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுற மாதிரியே ப்ளவுஸை 2ஆக போட்டு மார்க் பண்ணிக்கிறது. எப்படி நம்ம ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுப்போமோ அதே மாதிரி எடுத்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இங்கே ரவுண்ட் ஷேப்பு என்ன ஷேப் வேணுமோ ஷேப் போட்டு 2 பக்கம் தட்டினா விழுந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கைக்கு இந்த பக்கம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இது வந்து இப்படி ஒட்டு வராமல் வெட்டுறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா கைக்கு ஒட்டு வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் வந்து போதும், இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு போதும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம கைக்கு போதும். மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து இவ்வளோ துணி இருக்குது. கைக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ போர்ஷன் வந்து போதும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா, ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஊக் சைடு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இந்த இதுலேருந்து நம்ம கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ரொம்ப இப்படி தள்ளி இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டோம்னா கை வெட்டும்போது உங்களுக்கு கைக்கு வந்து அந்த இடத்துல வெட்டுப்படும். அதனால் இங்கே தான் இவ்வளோ துணி மிச்சமாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் இப்படி இறக்கி இவ்வளோ தூரம் நம்ம இப்படி இறக்கி கூட எவ்வளோ தூரம் வேணுமோ இறக்கி போட்டுக்கலாம். ஆனால் என்னென்னா இந்த ஷேப்பில் மட்டும்தான் போடணும். இதை நீங்கள் இப்படி திருப்பி போட்டிங்கன்னா கழுத்து வந்து மாறிடும். பொசிஷன் வந்து இதுதான், இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு கட் பண்ணணும். இதிலே பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் நேராக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை, அந்த ஷேப் வந்து அப்படியே விழுந்துடும். நீங்கள் அப்படியே இப்படி திருப்பிட்டு பார்த்தீங்களா, அந்த ஷேப் அப்படியே தெரியுதா, பாருங்க, ஷேப் அப்படியே தெரியுது. அந்த ஷேப் மேலேயே நீங்கள் இப்படியே ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா இப்படியே மார்க் பண்ணிவிட்டு, ஆனால் என்ன இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சம் தள்ளி, ஏன்னா வந்து இது நம்ம மிஷின் எம்ப்ராய்டரிங் தான் போடுறோம். அப்போ வந்து உங்களுக்கு மேலேருந்து போட்டிங்கன்னா அந்த ஜாயிண்ட் போடும்போது அந்த எம்ப்ராய்டிங்கும் தெரியும். கரெக்டாக இங்கேயே மார்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இதோட போட்டுருவாங்க. அப்போ இங்கேருந்து தையலுக்கு இது பண்ணும்போது சில டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும்போது அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட கொஞ்சம் எம்ப்ராய்டிங் இருக்காது. அதனால் மிஷின் எம்ப்ராய்டிங்னால் நீங்கள் இங்கேருந்தே போட சொல்லிடுங்க. அப்போ நம்ம ஜாயின் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரி ஒர்க்னா மட்டும்தான் நம்ம இங்கே கீழேருந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து அவ்வளோதாங்க. இப்படி நான் வந்து நீ கிராஸ் கட்டிங் தான் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. பேக்கும் ஃப்ரண்ட்டும் மார்க் பண்ணுறது. ஸ்லீவு வந்து எப்பவும் போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நீங்கள் அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணாலும் சரி, இல்லை இந்த போர்ஷனை வந்து நம்ம கைக்கு எப்படி நாளாக போட்டு மார்க் பண்ணுவோம் அந்த மாதிரி இதை பாருங்கள், இப்படி மடக்கிட்டு நீங்கள் கை பீஸ் போட்டு இப்படி மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கம் அச்சு எடுத்திங்கனாலும் அது உங்களுக்கு வந்து விழுந்திருக்கும். இப்படி மார்க் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த பீஸ் நான் ஸ்லீவும் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோ காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் ஸ்லீவ் மார்க் பண்ணேன். ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே மார்க் பண்ண முடியாது. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், இந்த பார்டர் அளவுக்கு தான். இது பெருசாக எந்த ஒர்க் உள்ள ஸ்லீவில் சென்டராக ஒரு பூ மட்டும்தான், நமக்கு சென்ட்ரு போட்டாலே போதும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஸ்லீவ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஸ்லீவு, இதுவே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஸ்லீவு. கழுத்து பார்த்திங்களா, இங்கிட்ட ஒன்று போட்டேன். மெயினாக வந்து நீங்கள் போடும்போது இந்த சென்டரில் 2 இது மார்க் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கும்போது அந்த அச்சு இந்த இதுவும் இருக்கும், அதை நேராக பிடிச்சிங்கன்னா நேர் வந்துடும். இல்லை மடக்கி போட்டால் கூட கரெக்டாக வராது. இந்த கோடை அழுத்தி போட்டிங்கன்னா பின்னாடி விழுகும். இந்த 2 கோடையும் நேராக வர மாதிரி பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா விழுகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவு பார்த்திங்களா, நம்ம இது வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்கோம். தையலுக்கு இவ்வளோ தான் போகும். ஸ்லீவுக்கு இங்கே இடம் கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி பண்ணிடக்கூடாது. இந்த ஸ்லீவ் 3/4 வரும்போது இவ்வளோ தூரம் வந்துடும். அப்போ அது வந்து நீங்கள் பார்க்கணும். அது வந்து எப்படி பண்ணணுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.